எடுத்துக்கிட்டு நம்ம ஜெல்லி ஃபிஷ் எடுத்துப்போம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம டப்பில் போட்டுருவோம். நம்ம பிளாஸ்டிக் பிளான் எடுத்துப்போம். இங்கே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி காமிச்சிருக்கோம் எட்டாச்சு ஸ்டாச்சு உள்ளே காய்ச்சிருவோம். நெக்ஸ்ட்டு சங்கு சிப்பி. இது யார் கொடுத்ததும் இல்லை, மிஸ்டர் கிரேசி தருண் தான் கொடுத்தாரு. இது ஒன்று 30 rupees. இது ஃபிஷ்ஷு. நம்மளோட கல்லெல்லாம் எடுக்கிறது தான் கஷ்டம். இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சேடி என்னன்னா, நேற்று நம்மளோட சார்க்கு இறந்துருச்சு. எப்படின்னு தெரியல, கண்ணே இல்லாமல் இறந்துதான். எந்த ஃபிஷ்ஷுக்கும் ஃபைட் வந்துச்சுன்னே தெரியல. இப்போ நம்மள்ட்ட ஒரே ஒரு ஒயிட் ஷார்க் தான் இருக்குது. நம்ம புதுசாக ஒரு ஃபிஷ் வாங்கியிருக்கோம். அதனால் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் கொஞ்சம். இது நம்ம கடைசியாக காமிக்கிறேன். ஸ்க்ராட்ச் மாதிரியே இருக்குது, ஆனால் தொட்டு பார்த்தா சொரனே இல்லை. ஸ்க்ராட்சாக என்னன்னே தெரியலை. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சார்க்கு மாட்டிக்கிச்சு நெட்டில். ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு கழட்டி வச்சுப்போம். ஃபில்ட்ரு நீங்கள் எப்போதுமே இப்படி தான் கழுவணும். சாதாரணமாக லேசாக தான் இப்படி அமைக்கி கழுவணும். கழுவிட்டு காஞ்சி வச்சுக்கணும். இல்லாட்டி அது ஆன்டி சைட்லாம் போயிடும். நான் மீனும் செத்துரும். ரொம்ப நசுக்கி காலை வச்சு அப்படி காலை வச்சு நசுக்கி கழுவுனீங்கன்னா அதுக்கு ஆன்டி பேராசைட்லாம் போய் ஃபிஷ்ஷும் ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்து போயிடும். ஃபிஷ்ஷு இந்த மாதிரி கீழே உட்காந்து அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாகவே கீழே உட்காந்து படுத்துருச்சுன்னு வைங்க, நீங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிட்டா போதும், ஆக்டிவாக இருக்கும். கேட்ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா கேட்ஃபிஷ்ஷை மட்டும் நீங்கள் தொட்டுறாதீங்க. இல்லை சைடில் முள் இருக்கணும், நம்ம குத்திரும். அது நம்ம சேஃபாக இருங்க. கிட்ட வச்சுருங்க. நம்ம ஃபிஷ்ஷை பிடிக்கிறது தான் பாக்கி. நான் உங்களுக்கு புதுசாக சார்க்கு இறந்துருச்சுன்னு புதுசாக ஒரு ஃபிஷ் வாங்கியிருக்கோம். அது வேறு ஒன்றும் இல்லை, பாக். நம்ம அதுக்கு செட் பண்ண இந்த இது எடுத்துருக்கோம், பம்பு மாதிரி. இது ரேட் 150 rupees. இதை வச்சு இப்படி அமுக்கணும். இப்போ டேங்கில் பாதி தண்ணி இருக்கணும். அதே தண்ணி மீனுக்கும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன்னா, அழுக்கெல்லாம் உறிஞ்சிடுவேன். அழுக்கெல்லாம் உறிஞ்சிட்டு அப்படியே அழுக்கு இல்லாமல் க்ளீனான தண்ணி, இதுலேருந்தே க்ளீனான தண்ணி
எடுத்து இதில் ஊற்றிடுவேன். இப்போ மீனும் ஆக்டிவாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது. நம்ம வந்து நாளைக்கு வந்து குக்கடாய் கோயில் திருவிழா, அது ஆஃபரில் வந்து ஃப்ரைட் ரைஸ் விற்பாங்க. டபுள் ஃப்ரைட் ரைஸ், எல்லா ஃப்ரைட் ரைஸும் ஆஃபரில் இருக்கும். க்ரௌண்ட் டைல் பீட்டாலாம் விற்கும். அவ்வளோதான், தனியாக செட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம மாஃபு, ரெண்டுமே மாஃப் தான். மேலே வந்து சரியான ஷார்ப்பாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஏறுங்க, உடனே பாருங்கள். இந்த பாருங்க ஷார்ப்பாகுது. நம்ம வந்து இதை பிடிச்சி விட்டுடலாம். ரிலீஸ் பண்ணியாச்சு. பாருங்க நம்மளோட இந்த மாஃப் தான் இங்கே இந்த மாஃப் இதே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷார்க்கை பிடிக்க போகிறோம். ஷார்க்கை பிடிச்சி உங்களுக்கு பல்ல காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கீழே பிடிச்சிச்சு, வேறுங்க பல்லு. இப்போ நம்ம வந்து பண்ணுறோம், நம்ம வந்து கேட் ஃபிஷ் தான் பிடிக்க போகிறோம். கேட் ஃபிஷ்ஷை பிடிக்க வந்து கேட் ஃபிஷ் வந்து ரொம்ப சேஃபாக பிடிக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ஒயிட் ஷார்க்கு. நம்ம வந்து இதை ரெடி எல்லா ஃபிஷ்ஷும் கீழே விழுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேட் ஃபிஷ். இந்த கேட் ஃபிஷ்ஷை வந்து இங்கே பார்த்துக்கோங்க. இந்த செதில் மாதிரி இருக்கா சைடில் தான், அங்கே மட்டும் தொடுறாங்க, அங்கே ஒரு முள் ஷார்ப்பாக இருக்கும். அதுவே இங்கே பாருங்க, அதுவே நம்ம கடிச்சு அதில் முள்ளெல்லாம் நம்ம கட்டிடும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கேட் ஃபிஷ். இங்கே பாருங்கள் எப்படி ஜம்ப் ஆகுதுன்னு. இது வந்து நம்ம பார்க்கு இதோட பல்ல காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். நம்ம கையெல்லாம் அப்படியே வழுக்குது தொட்டனால. நெக்ஸ்ட் வந்து கேட் ஃபிஷ்ஷை பிடிச்சிடும். நம்மளுக்கு இது வந்து இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் கூட வரல. 100 மட்டும் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு இது வந்து நம்மளோட ரெயின்போ ஷார்க்கு 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பொமேரியன் டாக் வாங்கி போட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி ஜம்ப் ஆகுறாங்க. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து கேட் ஒரு ஷார்க் பார்க்க பிடிச்சாச்சு. இதோட பல்ல காமிக்கிறேன் வாங்க. பாருங்க இப்போ நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். மீன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், பாதி ஃபிஷ் வேறு குதிச்சிடுச்சு. அதனால ப்ளூ மெடிசன் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்குவோம். நம்ம வந்து ஷார்க்கை பிடிச்சிருப்போம், ரெயின்போ ஷார்க் தான். இதான் பாருங்கள் தெரியுதா அந்த கோடு? இதுதான் மேலே தொட்டு பார்த்தாலும் சொரன்னு இல்லை, கீழே தொட்டு பார்த்தாலும் சொரன்னு இல்லை. அது ஸ்க்ராட்சால் டிசைனான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி. இங்கே பாருங்கள் நம்மளோட ரெயின்போ ஷார்க் சொன்னேன்னா எல்லாமே குதிக்குது பாருங்கள். ஐயோ
கிரேஜி தருண் தான். அவர் வந்து ஒரு ஃபோர் வீடியோஸ் போட்டிருப்பாரு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் நல்லா கொடுங்க அவனுக்கும். பாருங்க, இதை நம்ம எப்படி வச்சுட்டா ஊறிடும். வந்து பொறுமையாக அது கவரில் போட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் மெயின் பிக்சரு. இது மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம் சும்மா. அந்த பாப் ஃபிஷ் வந்து நான் நேற்று தான் வாங்கினேன். அந்த வீடியோ வந்து நேற்றே போட்டிருப்பேன், அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. நம்ம ஸ்பாஞ்ச் வச்சுருக்கோம். இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சிங்கன்னு வைங்க, கீழே வந்து சும்மா இந்த பாத்திரம் இருக்கிற கம்பி இருக்கிற அதை வச்சு தேய்ச்சிக்கோங்க. கீழே மட்டும், சைடில் மட்டும் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஸ்க்ராட்ச் ஆகிடும் சைடில் அதை யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக ஒயிட் இப்படியே உப்பு காரை பிடிச்சிருந்துச்சின்னு வைங்க, ஹார்பிக்கும் இது ஆசிட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நார்மல் ஆசிட் இல்லை, ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு ஆசிட் இருக்கும். அந்த ஆசிட் அக்வாரியமில் இருக்கும். அந்த ஆசிட் வாங்கி போட்டுக்கோங்க. நம்ம வந்து டேங்கை நல்லா தேய்ச்சி ஒரு 2 நிமிஷமாச்சு தேய்ங்க, அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும். நம்ம வந்து இந்த அழுக்கெல்லாம் விழுந்துட்டு இதில் புரிய வேண்டியதான். ஓகே, நம்ம டேங்க் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இல்லைன்னா நம்ம போயிருக்கோம். நம்ம வந்து டேங்கை வச்சு ஊற்றிடுவோம். சைட்லேயும் ஊற்றாங்க, அவ்வளோதான். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, டேங்க் எடுத்து இந்த மாதிரியே செட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டேங்கில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. சைடில் இருக்க அழுக்க மட்டும் லேசாக தொடச்சி விட்ருங்க, ஸ்பாஞ்ச் இருந்தால் கூட. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுனா அழுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து அழுக்கு கொஞ்சம் கூட அழுக்கு இல்லை. எடுத்து இப்படியே ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 கப்பு கிட்ட ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய கப்பு இருந்துச்சுன்னா ஒரு 5 கப்பு ஊற்றிக்கோங்க. அது போதும். நீங்கள் எந்த மாதிரி டேங்க் வச்சுருக்கீங்கன்னா அந்த வாட்டர் வந்து இது வரையும் ரொம்பணும். வாட்டர் இப்போ முழுசாக ஃபில் பண்ணிட்டு போச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து ஆக்சசரிஸ்லாம் உருவாக்கலாம். நான் வந்து ஜெல்லி ஃபிஷ் வந்து இப்படி முக்கிட்டு இப்படி எடுத்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்.
வெட்டிட்டேன். கல்லெடுக்கிறீங்கன்னா ரொம்ப சேஃபாகவே இருக்கும். ஏன்னா இந்த இதுக்கு வந்து கேட் ஃபிஷ் போச்சு, தண்ணி ஆல்ரெடி கலந்ததாக இருக்கா, அதில் வந்து கேட் ஃபிஷ் வந்து சலக்கணும். பாருங்க, நான் கையை எடுத்ததுக்கப்புறம் வராமல் அந்த மேலே வருது. நீங்கள் வந்து சின்னதாக டேங்க் வச்சுருக்கீங்கன்னா மெதுவாகவே போடலாம். ஸ்டோன்ஸு வச்சுட்டு சங்குக்குள்ள வெயிட் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மிதக்கும். வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour போதும். எதுவும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் காய வச்சுக்கலாம். கோ 1/2 hour நம்ம மோட்டரை ஓட விட்டாச்சு. இப்போ ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணுறது தான் ஆச்சு. நீங்கள் பெரிய பெரிய ஃபிஷ், சரி வாங்க நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் பிடிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் பெரிய நெட்டு யூஸ் பண்ணுறதே இது நம்ம வந்து பாக்கு இது வந்து நம்ம மாப்
ரொம்ப சேட்டாக பையன் போகிறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. மெடிசன் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கீழே இருக்கான். இந்த மாதிரி மெடிசன் போட்டு ஆக்டிவ் ஆயிடுவான். வந்து இது இருக்கிறது வந்து பாப்போம் கேட் ஃபிஷும். ரெண்டு கேட் ஃபிஷும் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எனக்கே 10 வாட்டி கிட்ட ஃபிஷ்ஷெல்லாம் ஒழிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி ரெயின்போ ஷார்க், ஒரு வாட்டி ஷார்க், ஒரு வாட்டி இங்கே இருக்குது. என்ன ஸ்பீடு பாருங்கள். இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஓடுற மாதிரி. இதோட அப்டேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். கேட்ஃபிஷ் அப்டேட் எப்போதும் வந்துடும், பார்த்துக்கோங்க. கேட்ஃபிஷ்க்கு ஃபீட் ஒன்று சொல்கிறேன். சிக்கன் ஹார்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்டு சாப்பிட்லாச்சு. சிக்கன் ஹார்ட்டு பீஸாக வெட்டி அது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்போ ஃப்ரூட்டு போடணுமோ அப்பப்போ டேஸ்ட் பண்ணால் பிச்சு பிச்சியாக போட்டுருங்க.